வெல்கம் டு குண்டு பையன் சேனல். இந்த சேனல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி தான் இருக்கும். அதை வச்சு நம்மளால் வந்து எவ்வளோ வந்து வெல்த் வந்து க்ரியேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சேனல் உள்ளே போயிடலாங்களா? என்னடா இவன் ஷேரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்து கோல்டு காயின்ஸாக காமிக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி உலகம் முழுக்க இதில் தாங்க மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனுடைய வாரு, அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப்பு வந்து அதிரடியாக போட்ட வந்து சில வந்து ஆக்ஷன்ஸ் தான் இந்த கோல்டு இவ்வளோ அளவுக்கு வந்து உயர்ந்ததுக்கான காரணம். அதை பற்றி கொஞ்சம் வந்து ஸ்லைட்டு வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 24 கேரட்டு கோல்டு வந்து 11,869 ரூபா. இதே 22 கேரட்டு கோல்டு பார்த்திங்கன்னா 10,880 ரூபா. ஸோ ஒரு சவரம் வந்து 1,00,000 ரூபா எட்டிடுச்சிங்க. நம்மளால் நம்பவே முடியல. பட் இதுதான் நிதர்சனம். சரி, ஆனால் இந்த ட்ரம்ப்பு உடைய ஆக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து இதுவாச்சுன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து கம்மியாகும் அப்படின்னு பல பேர் வந்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஷேராக வந்து ஸ்ப்ளிட்டப் ஆகுது. ஒன்று வந்து பேசஞ்சர் வெஹிக்கலாக மாறுது, ஒன்று வந்து கமர்ஷியல் வெஹிக்கலாக மாறுது. இந்த பேசஞ்சர் வெஹிக்கல் தான் அதிகமாக கோட்டாகும்னு சொல்கிறாங்கங்க. ஏன்னா அதில் தான் வந்து எலக்ட்ரிக் காரு, அதுக்கப்புறமா வந்து ஜாகுவார் காரோடைய வந்து சேல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிறதுனால அது கொஞ்சம் ஹையஸ்ட்டு ரேட்டில் வந்து போகும் அப்படின்னு அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரீசெண்டாக டாடா மோட்டார்ஸ் வந்து இவாக்கோ வந்து டீலும் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஷேர் வந்து படிப்படியாக வந்து உயரும்னு வந்து அனலிஸ்டோட நம்பிக்கை வந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த ஷேர்ஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா கேபிட்டல். இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க இந்த மந்த்து. அநேகமாக இதோடைய வந்து ஷேர் ரேட் பார்த்திங்கன்னா 310லேருந்து 326 இருக்கும்ன்றாங்க. ஆனால் இந்த ஒன்ஸ் வந்து இந்த ஷேர் வந்து ரிலீஸ் ஆன பிறகு அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேங்க. இதில் வந்து இனிஷியல் ஐபிஓவில் ரீட்டைல் இன்வெஸ்டரும் வந்து இன்வால்வ் ஆகலாம். ஸோ ஒன்ஸ் இது ரிலீஸ் ஆன பிறகு நான் உங்களுக்கு வந்து கிளியர் வந்து டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது எல்லாராலையும் வந்து பெருசாக வந்து உற்று நோக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி வந்து நடந்ததுங்க 2 நாளைக்கு முன்னாடி. நம்மளுடைய கவர்னர் வந்து இப்போதைக்கு வந்து ரீசெண்ட் சேஞ்ச் வந்து எதுவும் இல்லைன்னு இருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் வந்து நேற்று வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இதுவும் வந்து ஒரு வந்து முக்கிய காரணம். சில பேங்க்கு ஷேர்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆச்சு இதனால். இது பார்த்திங்கன்னா இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். இது வந்து ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்கங்க. இதுதான் வந்து ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் நம்மளுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் வந்து டெரிவேட்டிவ் ப்ளஸ் வந்து டெப்த்து ப்ளஸ் ஐபிஓவில் வந்து
ரிலீஸ் ஆகுறதும் வந்து கேப்சர் ஆகுன்றாங்க. ஆனால் இப்போதைக்கு இது வந்து எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஐஎஃப் வந்து ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதோடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 லேக்கு. ஸோ என்எஃப்ஓ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ள இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தேவைன்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் இதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து அப்டேட்டு வந்து எவ்வளோதாங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வந்து கூடிய சீக்கிரமே நம்ம பார்ப்போம். பை பை ஃப்ரம் குண்டு பையன்.